ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்டைலில் ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அக்கி ரொட்டி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ குடமிளகாயும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கேரட்டை 2 முள்ளங்கி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் காய்கறி எதுவுமே சேர்த்திக்கலனாலும் பரவாயில்ல, வெறும் வெங்காயமும் முள்ளங்கியும் மட்டும் சேர்த்திக்கிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளங்கியை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி வதக்கி தான் சேர்த்திக்கணும், பச்சையாக சேர்த்துறாதீங்க. இப்போ கேரட் முள்ளங்கியும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதெல்லாம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது காய்கறிலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு 2 கப் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரையாக ஒரு தடவை கலந்துக்கோங்க, அப்போ தான் உப்பு எல்லா சைடும் போகும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கலந்துக்கலாம். இப்போ நான் கலந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இது கரெக்டாக இருக்கும். இப்போது மாவு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க, ஒரு கை அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம ரொட்டி மாதிரி தட்ட போகிறோம், அதனால். அப்புறமா இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க, பால் கவராக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஒரு தடவை நல்லா எண்ணெயை போட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரொட்டி தட்டிக்கலாம். தட்டும்போது நீங்கள் நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம். இப்போ வாங்க தவால போட்டுடலாம். நீங்கள் பொறுமையாக அப்படியே திருப்பி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் ஈஸியாக. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும். அப்புறமா இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இந்த ரொட்டி உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைங்க. இல்லை உங்களுக்கு சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே தோசை திருப்பி வேக வைக்கிற மாதிரி 2 சைடும் வேக வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. ரொட்டி நல்லா வெந்திருக்கு, இப்போ எடுத்துடலாம். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் சொல்லியிருக்க அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 ரொட்டி வரைக்கும் வரும். ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் இங்கே அப்படின்னா இதுதான். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.